வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 விஷயங்கள். இதில் வந்து விசுவலைசேஷனை பற்றியோ இல்லை சார்ட்ஸை பற்றியோ பார்க்க போகிறதுல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு உண்டான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன, ஷேப்பையோ ஒரு இமேஜோ எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சார்ட் இருக்குது, இங்கே ஒரு டேபிள் இருக்குது. டேபிள் வந்து இந்த சேம் டேட்டாவில் இருந்தால் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில டைம் வந்து நம்ம இதை அனுப்ப போகிறோம் கட்டுங்களா, வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணலாம், இல்லை வந்து ஆர்கனைசேஷனில் ஷேர் பண்ணலாம். அதோட பர்பஸ்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் இப்போ வந்து அனுப்புகிறப்ப பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த டேஷ்போர்ட்லேயே காட்டணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இன்செர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இன்செர்ட்டுக்கு வாங்க. இன்செர்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே ஓப்பன் ஆனோடனே உதாரணத்துக்கு வந்து நான் இங்கே வந்து ஃபோக்கஸ் ஆன் இயர் 2000 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு தான் டைப் பண்ண போகிறோம். என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டு டைப் பண்ணேன். இது வந்து இனிஷியலாக சின்னதாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி பெருசு பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடுச்சு. ஸோ இங்கே நான் வெளியில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா போயிடும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன். போல்ட் இருக்கும், அண்டர்லைன் என்ன வேணாலும் உங்களுக்கு தேவையான அண்டர்லைன் வேணால் இது. ஸோ வந்து என்ன வேணாலும் சென்ட்ரலைஸ் பண்ணணும்னா சென்ட்ரலைஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட் அலைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ண முடியும். ஸோ இந்த வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணாலும் இது இந்த சார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை இந்த சார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு தெரியணும். ஸோ வந்து அதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமேஜை வந்து உள்ளே கொண்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இமேஜுங்கிறது வேறு, ஷேப்ஸ் ஆக்சுவலாக ஷேப்ஸை உள்ளே கொண்டாடணும். கொண்டாந்துட்டு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இதை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த ஏரோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரோ வந்து லோட் ஆகிடும். ஸோ ஏரோ வந்து இவ்வளோ பெருசு லோட் ஆகிருந்து கவலைப்பட வேணாம். ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணி கொண்டு போய் இன்னும் சின்ன பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த ஏரோ மூலிமா சொல்கிறோம். ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து டெக்ஸ்ட்டை இது பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து சில வந்து மார்க்கெட்டிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங்கில் சில இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லிங்க்கை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு லிங்க்குக்கு போயிட்டு நம்ம அந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் இந்த டேட்டா பற்றி ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா எங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இது இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாவே இது மாதிரி வரும். ஸோ எந்த வெப்சைட்னாலும் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து www.google.comனு சாம்பிளுக்காக நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போக முடியும் அந்த யூஸரால். சம்டைம்ஸ் வந்து கம்பெனியோட லோகோவை வந்து இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கம்பெனியோட லோகோவோ இல்லை ப்ராடக்ட்டோட லோகோவோ அப்படின்னு கிடையாது, எந்த இமேஜாச்சும் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இமேஜ் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் எங்கேயாச்சும் இருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டெஸ்க்டாப்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு இமேஜை லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல லோட் ஆயிடும். ஸோ அது வந்து இது கம்பெனி லோகோன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஃபைனலாக வந்து ஒரு டச்சப் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம லேர்ன் பண்ணது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, பட்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். Q&A பட்டன்ஸ் இது மாதிரி பட்டன்ஸ் இருக்குது. Q&A பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வந்து பட்டன்ஸ் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஷேப்ஸ் ஆட் பண்ணலாம், மெயினாக வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபைனல் டச்சப் வந்து ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு விசுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுற ஃபைனல் டச்சப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்து நன்றி.